வங்கக்கடலில் நேற்று உருவான பெங்கல் புயல் புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் எனவும் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் அதிக கனமழை வரை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதையடுத்து தமிழக அரசு சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் உள்ள மாநில அவசரகால கட்டுப்பாடு மையத்திற்கு வந்து அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஆய்வு செய்தார். மேலும் மாவட்ட ஆட்சியர்களுடன் வீடியோ கால் வாயிலாக பேசி பணிகளை முடுக்கிவிட்டார். இந்நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு அதிமுக சார்பில் ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீமை அமைத்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. சென்னை முழுக்க உதவி தேவைப்படுபவர்கள் இந்த குழுவினரை தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில், பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் கனமழை பெய்து வருகிறது. மக்கள் அனைவரும் வானிலை ஆய்வு மையம் அளிக்கும் தகவல்கள் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மழைநீர் வடிகால் பணிகள் என்று திமுக ஆட்சியாளர்கள் எடுத்த போட்டோ ஷூட்டுகள் வெற்று விளம்பரங்கள் தான் என்பதை இன்றைய சென்னையின் சாலைகள் அம்பலப்படுத்தி உள்ளன. இனி இவர்களை நம்பி எந்த பயனும் இல்லை. எனவே எனது அறிவுறுத்தலின்படி அதிமுக ஐடி விங் சார்பில் ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம், அதாவது அவசர கால தொடர்பு ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை வாழ் பொதுமக்கள் இந்த கடுமையான தருணத்தில் தங்களுக்கு தேவையான உதவிகளை கழக தன்னார்வலர்களை எந்நேரமும் தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். மேலும் மற்றொரு பதிவில், பெஞ்சல் புயல் இன்று கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் வட தமிழ்நாடு மற்றும் கடலோர மாவட்டங்களில் வேகமான காற்றுடன் மழை பெய்து வருகிறது. எனவே பொதுமக்கள் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள எச்சரிக்கைகளை கவனமாக பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன் மிக அத்தியாவசிய தேவைகள் ஏற்பட்டாலொழிய மற்ற நேரத்தில் வெளியே வர வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பொதுமக்கள் சாலைகளில் நடக்கும் போது கழிவுநீர் குழாய் திறப்புகள் மூடியுள்ளனவா என்றும் மின் கம்பிகள் எதுவும் அருந்து விழுந்துள்ளதா என்பதையும் கவனத்தில் கொண்டு நடந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயம் அரசு உடனடியாக ஆங்காங்கே தேங்கி நிற்கும் வெள்ள நீரை அகற்ற வேண்டும் என்றும், அம்மா உணவகங்கள் 24 மணி நேரமும் செயல்பட்டு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அவர்கள் வசிக்கும் இடத்திற்கே சென்று உணவு வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆங்காங்கே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை நேரடியாக அவரிடத்தில் சென்று செய்திடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.